ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிக்கிறது. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடு கொடுத்துட்டு அதோடைய மூலங்களின் தன்மையை ஆராய்க. 10th ஸ்டாண்டர்டில் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் பேசிஸில் வரக்கூடிய சம். அதே மாதிரி இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணினா 5 மார்க்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கேட்டாலே, அதாவது மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு கேட்டாலே நமக்கு முதல்ல தெரியக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவுடைய வேல்யூ. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, இதை டெல்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா b² - 4ac. இது பார்த்தீங்கன்னா இந்த பெருசாக ஒரு ரூட்டு ஃபார்முலாவில் இந்த ரூட்டுக்குள்ளே மட்டும் வரக்கூடிய வேல்யூ தான் நம்ம டெல்டான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏபிசியில் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கும்போது டெல்டாவுடைய வேல்யூ 0வை விட ஜாஸ்தியாக. ஸோ டெல்டா கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், அதாவது மூலங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ பாசிட்டிவாக வருதுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். தமிழ் மீடியம் மிகை எண்ணாக வரும்போது மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். அதே மாதிரி டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னும் போது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தமிழ் மீடியம் 0க்கு சமமாக வரும்போது மூலங்கள் மெய் மற்றும் சமமானவை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ டெல்டா லெஸர் தேன் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 வரக்கூடாது, பாசிட்டிவ் வரக்கூடாது. அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவில் வந்ததுன்னா அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதலாம், அல்லது இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதலாம். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா மூலங்கள் கற்பனையானவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும், இங்கிலீஷ் மீடியம் தமிழையும் புரிஞ்சுக்கோங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ்லையும் கற்றுக்கோங்க. ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு டாப்பிக்கோட அல்லது வேறொரு ஃபார்முலோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.